bloody sweet. Hello everyone and Naveen, welcome to another channel. So இதோட என்ன பார்க்க போறோம்னா மாரிசன் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ்ங்க இந்த படம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் தான் நான் வந்துட்டு பார்த்தேன். ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் அ நெட்ஃப்ளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் ரிவ்யூ தான் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு எத்தனை பேர் இந்த படத்தை வந்துட்டு தேட்டரில் போய் இல்லாட்டி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மாரிசன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த படத்தோட டீசர் அண்ட் ட்ரெய்லர் வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டீசர் ட்ரெய்லர் சொன்னது வந்துட்டு சரி ஞாபகம் இல்லை, பட் ஒன்னும் ஞாபகம் இருக்கு. லைக் வந்துட்டு நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன், சரி? படம் பார்த்துட்டு ஒரு வாட்டி டீசர் பார்த்தேன். மறுபடியும் படத்துல இருக்கிறதுக்கும் டீசர் ட்ரெய்லருக்கும் வந்துட்டு சம்மந்தமே இல்லைன்னு சொல்றேன். லைக் கதையை சொல்லல தெளிவா, ஓகேவா? ரொம்ப அப்படியே சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி கிரைம் ஸ்டோரியா தான் இருக்க போது. லைக் ப்ரெடிக்ட் பண்ண முடியல என்னால, ஆனஸ்டா சொல்ல போனா என்னால இந்த ஸ்டோரியை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போதாங்க பார்த்து முடிச்சேன். சரி, பார்த்துட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூன்றதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஒரு 2 hours 30 minutesக்கான ஒரு படம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வந்துட்டு மோர் ட்ராமாவாக தான் போவோம், ஓகேவா? ட்ராமாவாக தான் போவோம். ஸோ ட்ராமானாலே புரிஞ்சுக்கங்க, ஸ்லோவாக தான் போகும், சரிங்களா? அப்போ தான் கதைக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த 1 மணி நேரத்தை வந்துட்டு என்ன கதை வதவலன்னு போய்க்கு இருக்கு அப்படின்னு நினைக்காம பார்த்துட்டாலே போதும். ஸோ அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் இன்டர்மிஷனுக்கு அப்புறம் வந்துட்டு another 1.5 minutes வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போகும், சரிங்களா? உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வந்து அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் கடத்திட்டீங்கன்னா, சரிங்களா? நான் என்னோட பார்வையில் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது 1 hour நான் பார்த்துட்டு இருந்தேன், சரிங்களா? ஸோ அந்த இன்டர்வெல்ல ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல. நான் என்ன நினைச்சேன்னா வந்துட்டு ஒரு 45 minutes வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு கதை இப்படி தான் போகும் போல, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்லாமல் லைக் வந்துட்டு ப்ரிடிக்டபிளாக தான் இருக்கும் போல, லைக் வந்துட்டு நம்மளால கணிக்க முடியும் அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்க்க வந்துட்டு இன்டர்வியூல செம்ம ஒரு ட்விஸ்ட்டு, சரிங்களா? லைக் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே டவுட் வந்துருச்சு. வடிவேல் சார் தான் வந்துட்டு ஆர்டிஸ்டை பற்றி சொல்லி ஆகணும். மெயினாக வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மினிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் வந்துட்டு நம்ம ஃபஹத் ஃபாசிலோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு காட்டுறாங்க. அடுத்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு நம்ம வடிவேல் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காமிக்கிறாங்க, அவரோட பாஸ்ட்டு எதனால இதெல்லாம் அப்படின்ட்டு. ஸோ இன்டர்வெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு சில கொலைகள்லாம் நடந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு லைக் வந்துட்டு இப்படி சொல்லி இந்த படமே ஒரு ஹைப்பர் லிங்க் தாங்க இருந்துச்சு, சரிங்களா? ஆரம்பிச்சுலேருந்து ஒரு டவுட், ஆரம்பிச்சுலேருந்து லைக் வந்துட்டு ஒரு ஒவ்வொரு டோரா ஓப்பன் பண்ணிக்கிருப்பாங்க. ஸோ கடைசியில் வந்துட்டு எல்லாத்துக்குமே எல்லா கேள்விக்கும் நம்மளுக்கு வந்துட்டு பதில் கிடைக்கும். எல்லாமே கடைசியில் வச்சிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் சொல்லுவாங்க, கடைசி ஒரு 10 minutesல வந்து அந்த பதில் இருக்கும், சரிங்களா? ஸோ அது எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு இந்த படம் வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்றது, எமோஷனலாகவும் இருந்துச்சு. அதை விட வந்துட்டு நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சரிங்களா? லைக் வந்துட்டு என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ட்விஸ்ட் என்னடா எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தோணுச்சு உண்மையிலே, ஆனஸ்டா. யான்னு எடுத்துக்கிட்டா அந்த 2 பேர்த்தோடையும் ஒரு அந்த பெர்ஃபார்மன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த படத்துல வந்து நம்ம ஃபஹத் ஃபாசில் அவர் வந்துட்டு ஒரு அப்பதான் ஓப்பனிங்லேயே காமிப்பாங்க. அவர் வந்துட்டு திருடன், சரிங்களா? ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வர்றாரு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே வந்துட்டு திருட்டு வேலை தான் பண்றாரு, ஓகேவா? திருடுன பாடு கிடையாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவருக்கும் வந்துட்டு லைக் வந்துட்டு சென்டிமெண்ட், லைக் வந்து ஒரு ஈரம் இருக்கு, சரிங்களா? அவுட் அண்ட் அவுட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லன், லைக் வந்துட்டு கெட்டவன் கிடையாது. அவருக்கும் கொஞ்சம் ஹீரோ இருக்கு, பாவப்படுவார், அந்த மாதிரிலாம் இருக்கு. வடிவேல் சார் கேரக்டர் தான் உண்மையிலே வந்துட்டு அது ஒரு ட்விஸ்ட், சரிங்களா? நம்மளுக்கு அந்த டீசர் ட்ரெயிலெலாம் காமிக்க அப்போ வந்துட்டு அவருக்கு வந்து அல்சைமர் இருக்கு, லைக் வந்து மறதி இருக்கு, சரிங்களா? அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் அந்த மைண்ட் செட்டோட அந்த படத்தை பார்த்தேன். அவருக்கு மறதி, ஸோ வந்துட்டு மறதியா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு, ஓகேவா? எப்படி மறதியாவே இருக்கிற மாதிரி அந்த கேரக்டராவா நடிக்கிறாரு, சரிங்களா? அந்த கேரக்டரே நடிக்குது மறதியா. அதே எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்டிங்க, புரியுதா உங்களுக்கு? இந்த படத்துல வந்துட்டு அவங்க அவரோட ஒய்ஃபுக்கு தான் வந்துட்டு மறதி, சரிங்களா? அந்த அல்சைமர் டிசீஸ் வரும். ஸோ அதை வந்துட்டு அவர் கண் கூட பார்த்துருக்காரு. அவர் உண்மையிலேயே வந்துட்டு அது ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனான ஒரு சுச்சுவேஷன். லைக் வந்து அவங்க ஒய்ஃபு அவரோட லவ்விங்கான ஹஸ்பண்டே வந்துட்டு மறக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடும். அது கண் கூட அவர் பார்த்துருவாரு. அதோட தாக்கமும் அவர் வந்துட்டு இருக்கும், அந்த ஒரு தாக்கமும் அவர்கிட்ட இருக்கும், சரிங்களா? ஸோ அது ஒரு கவரப்பா எடுத்துக்கிட்டு
லைக் வந்து தப்பு பண்ணவங்கள வந்துட்டு ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி கிடையாது, லைக் வந்துட்டு ஒரு ஒரு ஃபிக்ஷனான கேரக்டர் அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, இந்த மாதிரி நடந்திருக்கு. சரிங்களா, இது ஒரு கண்டிப்பா ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியா தான் இருக்கும். ஐ மீன் வந்துட்டு அந்த கிரைமை சொல்றேன். இந்த சின்ன பசங்களாம் வந்துட்டு ரேப் பண்றவங்களாம் அந்த அந்த நிறைய என் ஊர்லயே இருக்கு. சரிங்களா, மலேசியாலே இருக்கு, இந்தியாவில ஆப்வியஸ்லி நிறையவே இருக்கு இந்த ரேப். அதுவும் வந்துட்டு இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் ரேப் பண்றது, 13-16 வயசு பிள்ளைங்களா ரேப் பண்றது, அது ஒரு ஜாலின்னு வந்துட்டு ஹாபின்னு வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவனுங்களை அழிக்கிற ஒரு 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 இது வேணும்ல. சரிங்களா, அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டரா தான் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, ஆப்வியஸ்லி இட்ஸ் ஃபிக்ஷன், நிஜ வாழ்க்கையிலே நடக்க போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் படத்துலயாச்சும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ற மாதிரி சில சீன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. லைக் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு வடிவுல சாரோட கேரக்டரை வந்துட்டு செலிப்ரேட் பண்ற மாதிரி, லைக் வந்துட்டு ஓகே சப்போர்ட் பண்றோம் உங்களுக்கு அந்த மாதிரி, ஓகேவா, மக்கள்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி. சரிங்களா, ஸோ நேர்லலாம் இங்கெல்லாம் பண்ணா வந்துட்டு நல்லது பண்ணதே தெரியாம ஆக்கிடுவானுங்க. ஓகேவா, சரிங்களா, நம்ம நல்ல விஷயத்துக்காக லைக் வந்து கெட்டவனை கொலை பண்ணிட்டு வந்தாலும் சரிங்களா, நம்மளுக்கு அந்த ஒரு மரியாதை கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படி இருக்கும். பட் படம்னால வந்து நம்ம என்னால வந்து அக்செப்ட் பண்ண முடியுது. சரிங்களா, ஸோ படம்னால என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா, லாஜிக்லாம் பார்க்க தேவையில்ல. சரி, ரியல் லைஃப்ல வேற மாதிரி நடக்கும். ஸோ இந்த படத்துல வந்து அந்த கேரக்டர் வடிவேல் சார் பிளே பண்ண கேரக்டர் செலிப்ரேட் பண்ணாங்க மக்கள்லாம், படத்துல சொல்றேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் நடுனால அந்த ஃபாத் ஃபாசில் வடிவேல் சாரோட கேரக்டர், அவங்க 2 பேரோட பாண்டிங்ஸ் ஸ்க்ரீன்ல ரொம்ப நல்லா தெரிஞ்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில விஷயங்கள்லாம் எலிவேட் பண்ண கொடுத்துச்சு. சரிங்களா, ஏன்னா ஃபாத் ஃபாசில் இதுக்கு முன்னாடி வந்துட்டு திருடனா வந்துட்டு நடிச்சிருக்காரு வேட்டையன் படத்துல. பேட்ரிக்னு ஒரு கேரக்டர், அது ஒரு மாதிரி ஃபன்னி சைடாவே இருக்கும். சரிங்களா, லைக் வந்து இன்டெலிஜென்டான ஒரு திருடன் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, பட் அது வந்துட்டு திருடன் கேரக்டர் வந்தாலே, பட் இதுல வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க பேட்ரிக் அந்த கேரக்டர் பார்த்திருக்கோம், இந்த படத்துல வந்துட்டு தயான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஓகேவா, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு தமிழ்ல. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸா இருக்கு. ஓகேவா, இப்போ வந்துட்டு மாமன்னன்ல வந்துட்டு நம்ம வடிவேல் சாரோட ஃபஃபாவோட காம்பினேஷன் பார்த்துருப்போம். லைக் வந்து ஹீரோ வில்லன் அந்த மாதிரி கேரக்டரா இருக்கும். கம்ப்ளீட்லி டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஸோ பிகாஸ் ஸ்டாரியை நம்ம டிமாண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ மியூசிக் யுவன் சங்கர் ராஜா அந்த விஷயம் மியூசிக் வந்துட்டு நிறைய விஷயத்த எலிவேட் பண்ணியிருக்கு. அப்புறம் வடிவேல் சார் வாய்ஸ்ல வந்துட்டு ஒரு சாங் வரும், அதெல்லாம் உண்மையிலேயே அந்த தாக்கம் எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. சரிங்களா, அந்த ஒரு அந்த ஹர்ட்ஃபுல்லான இருக்கிற அந்த மூமெண்ட் வந்துட்டு எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. அது உண்மையில ஒர்க் அவுட் ஆச்சு. மியூசிக் உண்மையிலேயே வந்துட்டு நல்லாவே நிறைய காட்சிகளை வந்துட்டு எலிவேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா, இந்த பெர்ஃபார்மன்ஸ், மியூசிக், எடுத்த விதம், மேக்கிங்ஸ், ஓகேவா, அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த அதாவது அதான் நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஒரு நிமிஷத்தை வந்துட்டு எப்படியாச்சும் நீங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணாமலே இருந்தாலே, லைக் வந்து என்ன இப்படி வளவலன்னு போய்க்கிருக்கு அந்த மாதிரி நீங்க நினைக்காம இருந்தா அந்த 1 மணி நேரத்தை ஓட்டிட்டாலே, நீங்க எப்போ வந்துட்டு அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு என்ன சொல்றது, கணிக்க முடியாத 1.5 மணி நேரமா இருக்கும். கதையிலேயே உங்களால எதுவுமே கணிக்க முடியாது. பட் சில விஷயம் எப்படி சொல்றது, கணிக்க முடியாதுன்னா வந்துட்டு வடிவேலு சார் தான் வந்துட்டு கொலை பண்றாரு. அது எப்படி சொல்றது, நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்களேன். எனக்கு எப்படி சொல்றது, எலபரேட்டா சொல்ல தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய விஷயத்து ட்விஸ்ட் இருந்துச்சு. சரிங்களா, அப்புறம் அந்த பேக் ஸ்டார்லேருந்து வந்து ட்விஸ்ட். ஸோ அந்த அல்சைமர்னு வந்துட்டு அவளுக்கு அல்சைமர் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சிருச்சு இவர் வந்துட்டு நடிக்கிறாரா, உண்மையில அல்சைமர் இருக்கா, மருதி இருக்கா அப்படின்ட்டு. இல்ல, அந்த அல்சைமர் எங்கிருந்து எடுத்திருப்பாரு, அவர் ஒய்ஃப் கிட்ட எடுத்திருப்பாரு. அந்த மாதிரி குட்டி டீட்டெயில்ஸா வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்துட்டு கடைசி 10 நிமிஷம் டீட்டெயில்டா காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துல நமக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். சரிங்களா, நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். இந்த படம் வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராகவும் சொல்லலாம், ஒரு கிரைம் த்ரில்லராகவும் அந்த மாதிரி சொல்லலாம், ஒரு டிராமாவும் இருக்கு. ஓகேவா, ஃபேமிலி டிராமாவும் இருக்கு. ஸோ மெயினா வந்துட்டு இந்த 2 கேரக்டர் தான் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது, மெயின். இவங்களை சுத்தி தான் கதையே நடக்குது. அதை வந்துட்டு நம்ம வடிவேல் சாரும், சரிங்களா, 2வது வந்துட்டு நம்ம ஃபஃபாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு ஒரு 2.5 மணி நேரம் படத்துல இருக்குங்க. சரிங்களா, கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுவும் 2 பேரும் பண்ற பெர்ஃபார்மன்ஸ், ஓகேவா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்களேன். உங்களுக்கு இப்போ அந்த 1 மணி நேரத்தை கடத்திட்டீங்கன்னா மிச்சம் 1.5 மணி நேரம் உங்களுக்கு நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்னோட நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா, ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ வந்துட்டு மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next time. Thanks for having me. Take care. Bye.